Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன சின்ன டிக்டாக் கிளிப்பு, குட்டி குட்டி கேச்சர்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு அழகான ஆர்கனைசர் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வீடியோவை பார்க்க முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வரும். இப்போ வாங்க இந்த க்யூட்டான ஆர்கனைசர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம காம்பஸ் வச்சும் ட்ரா பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் நல்ல பக்கமும் உள்ளே வச்சு மேலே ஒரு தையல் போடுறேன். சாதாரண தையல் தான், ஊசி நூல் வச்சு போடுறேன். இந்த தையல் நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுறணும். ஸோ நான் ஃபுல்லாக தைக்காமல் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். தைச்சி முடித்தோடனே எனக்குள்ளே நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம இன்னவுட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பேனா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நீளமான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இன்னவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்குள்ளே கொஞ்சம் காட்டன் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக தையல் போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பொம்மையோட ஃபேஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறப்பவே ஒரு சாண்டல், பீச்சு இல்லைனா ஒயிட்டு, எல்லோ இந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பொம்மையோட ஃபேஸுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பொம்மைக்கு நம்ம ஹேர் வைக்க போகிறோம். ஸோ நான் அதுக்காக உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். உல்லன் த்ரெட்டில் 60 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிட்டு 18 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்டாக 60 சென்டிமீட்டர் தான் மெஷர் பண்ணணும் இல்லை, நான் 60 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட கூடவோ குறைவோ லென்த் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை நீட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஜடை மாதிரி பின்ன போகிறோம். ஸோ 18 த்ரெட் எடுத்திருக்கேன்ல, இதில் நான் 3 பிரிச்சுக்கிறேன். 3 பிரித்தோம்னா ஒவ்வொரு ஜடைக்கும் 6 த்ரெட்டு வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம பின்னுறப்ப விலகி வந்துடாமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு நாட் போட்டிருக்கேன். இது ஜடைக்கு கீழே கொஞ்சம் முடி மாதிரி தொங்கணும், அதுக்காக கொஞ்சம் த்ரெட் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம சாதாரணமாக பின்னல் பின்னுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். 18 த்ரெட்டையும் 3 பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுவும் 6 இருக்கும். நார்மல் நம்ம ஜடை பின்னுவோம்ல, அந்த மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இதில் கலர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஷன் தான், நமக்கு விருப்பப்பட்ட கலர் நம்ம எடுத்துக்கலாம். பின்னுறப்ப கொஞ்சம் லூஸாகவே பின்னுங்க, ரொம்ப டைட்டாக பின்னிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும், வளைஞ்சிக்கிட்டு நிற்கும். ஸோ பின்னுறப்பவே கொஞ்சம் லூஸாக பின்னிக்கிட்டே வந்திங்கன்னா பின்னல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் முக்கால்வாசி பின்னி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கிராஃப்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், குழந்தைங்க கூட பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க. அவ்வளோதான், இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் பின்னாமல் இதோடையே நம்ம நிப்பாட்டிக்குவோம். பின்னலுக்கு கீழே கொஞ்சம் நூல் தொங்குனா நல்லாயிருக்கும். ஸோ நான் இதோடு நிப்பாட்டிக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு த்ரெட் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளூகன் போட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒட்டிடலாம். ஹேர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. த்ரெட்டு நடுவில் பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக ஒட்டுங்க. ஒரு பக்கம் ஒட்டி முடிச்சுட்டு ரெண்டாவது பக்கம் ஒட்டுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பக்கம் பின்னலை விட இன்னொரு பக்கம் பின்னல் கூட குறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அப்படியே க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிட்டே வாங்க. நல்லா இந்த பொம்மையோட காது பக்கம் வரைக்கும் ஒட்டிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம கண், மூக்கு, வாய் எல்லாம் வைப்போம்.
கண்ணு வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு ஒரு Black கலர் கிளாத்தில் ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பில் ஒரு அட்டையில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளாத் மேலே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து 2 கண்ணுமே ஒரே சைஸில் கரெக்டாக வரும். இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வாயும் வச்சுருவோம். வாய்க்கு நான் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிலா ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு வாய் ஒட்டிக்கிடுவோம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம நோஸ் வரையணும். அதுக்கு நான் சும்மா ஒரு பெண்ணை வச்சு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொம்மையோட பின்னலில் நம்மளோட குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் நம்ம மாட்டிக்கலாம். ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். கிளிப்பை வந்து நம்ம இதில் மாட்டி வச்சோம்னா ரொம்ப பத்திரமா இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா கூட போதும், கிளிப்பெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா ஆர்வமாக வந்து கிளிப்பெல்லாம் அதில் கரெக்டாக மாட்டி வச்சுருவாங்க. ஸோ உங்களோட கிட்ஸுக்காக இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்கனைசரில் நம்ம வந்து சின்ன சின்ன சேஃப்டி பின்னு, ஹூக் இதெல்லாம் கூட நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம், தொலையாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.